வணக்கம் நண்பர்களே. இந்த வார இஓடி சீரீஸில் நாம் விடையளிக்க போகிற கேள்வி, வடக்க தலை வச்சு படுக்கலாமா? வடக்க தலை வச்சு படுத்தா தூக்கலாம் கெடும் அப்படின்னு சொல்கிறாங்களே பெரியவங்க, இது உண்மையா? பார்த்துடலாம் வாங்க. இந்த வடக்க தலை வச்சு படுக்கலாமா கூடாதா அப்படிங்கிற டவுட் ஏன் வருது அப்படின்னா, பொதுவாக ட்ரெடிஷ்னலாக என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம பூமிக்கு ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது, எல்லாத்துக்கும் தெரியும். சரிங்களா? நார்த் போல் சவுத் போல் நம்ம சொல்கிறோம். அதுலேயும் ஒரு வீக் மேக்னெட்டிக் ஃபீல்டு பல லட்சம் கிலோமீட்டர் ஸ்பேஸுக்குள்ளே போகுது. அது மாதிரி நம்ம உடம்புலேயும் ஒரு மின்காந்த சக்தி இருக்குது. ஸோ இந்த மின்காந்தமும் அந்த பூமியோட மேக்னெட்டிக் ஃபீல்டும் இன்ட்ராக்ட் ஆச்சுன்னா நமக்கு தூக்கம், நம்ம மன நிம்மதி இதெல்லாம் பாதிக்கும், நம்ம ரத்த ஓட்டம் தடைப்படும் அப்படின்னு பொதுவாக ஒரு நம்பிக்கை இருக்குது. இது பின்னாடி இருக்கிற அறிவியல் உண்மை ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்துருவாங்க. இதில் ரெண்டு விஷயமா பார்ப்போம். ஃபஸ்ட்டு, பூமியோட மேக்னெட்டிக் ஃபீல்டு அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா அப்படின்னு தெரியணும். ஸோ பூமியோட மேக்னெட்டிக் ஃபீல்டு பார்த்திங்கன்னா 50 மைக்ரோ டெஸ்லா. சரிங்களா? அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா மிக மிக கம்மி. உதாரணத்துக்கு இப்போ நார்மல் நம்ம எம்ஆர்ஐ ஸ்கேன்லாம் பார்ப்போமே, அது மேக்னெட்டிக் ரெசனன்ஸ் இமேஜ்னு சொல்லுவோம். அதோட மேக்னெட்டிக் ஃபீல்டு பயங்கர ஸ்ட்ராங்கு. அதிலே நம்ம முள்ள தலையில் படுத்து நம்ம ஸ்கேன் பார்ப்போம். அதுவே எம்ஆர்ஐ ஸ்கேனே பார்த்திங்கன்னா எந்த விதமான உங்களுக்கு பாதிப்பையும் நம்ம உடம்புல ஏற்படுத்தாது. சரிங்களா? ஈவன் ப்ரெக்னென்ட் உமன்னு குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்கும் சேஃபானது, ஏன்னா கதிர்வீச்சு எதுவுமே இல்லாது. எம்ஆர்ஐ ஸ்கேன்லாம் 1.5 டெஸ்லா இருக்கும். சரிங்களா? இது 50 மைக்ரோ டெஸ்லா. அப்படின்னா ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேனில் வர மேக்னெட்டிக் ஃபீல்டை விட பூமியோட இயற்கையான மேக்னெட்டிக் ஃபீல்டு உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 50,000 ஒரு லட்சம் மடங்கு கம்மி. சரிங்களா? ஸோ இந்த அளவுக்கு கம்மி. ஸோ அப்படின்னா என்ன, பூமியில் மேக்னெட் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தால் என்ன அப்படி இரும்பெல்லாம் வச்சா அப்படியே எல்லாம் அப்படியே பூமியில் போய் ஒட்டிக்குமா? இல்லை இல்லையா? ஸோ அந்தளவுக்கு ரொம்ப வீக்கானது தான். ஸோ மெயினாக இப்போ நம்ம காம்பஸ்ஸு நம்ம அதெல்லாம் அலைன் பண்ணுறதுக்கு உதவுது. அப்புறம் வேறு சோலார் ஃப்ளேர் அப்படின்னு சொல்லுவோம், அதெல்லாம் வரதை தடுக்கிறதுக்கு பூமியோட மேக்னெட்டிக் ஃபீல்டு உதவுது. அவ்வளோதாங்க. மற்றபடி அப்படியே ஒரு பொருளை ஈர்க்கிற அளவுக்கு பூமியோட மேக்னெட்டிக் ஃபீல்டு அவ்வளோ ஸ்ட்ராங் கிடையாது. உடம்புல மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நினைக்கிற மாதிரி நம்ம அப்படியே தலைக்கு ஒரு நார்த்து போல், அப்புறம் ஒரு சவுத்து போல், நம்ம காலெலாம் சவுத் போல் அப்படிலாம் நினைக்க வேணாம். நம்ம உடம்புல ஹார்ட்டில் நம்ம சிக்னல்ஸ் பாஸ் ஆகும். அப்புறம் பிரெயினில் நியூரான்களுக்குள்ளே சிக்னல்ஸ் பாஸ் ஆகும், ஒரு மைல்டு எலக்ட்ரிக் சிக்னல். அதுதான் நம்ம இசிஜி இஇஜிலாம் சொல்கிறோம். சரிங்களா? அதனால் ஒரு மைல்டாக பயோ மேக்னட்டிசம்னு ஒன்று இருக்கும். ஆனால் இது ரொம்ப ரொம்ப வீக்குங்க. இது லோக்கலாக சும்மா அந்த செல்லுக்குள்ளே பாஸ் ஆகும்போது ஒரு சின்னதாக உருவாகும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம உடம்புக்கே ஒரு நார்த்து போல் சவுத்து போல் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ அப்போ உடம்புல அந்தளவுக்கு பெரிய மேக்னெட்டிக் ஃபீல்டெலாம் ஒன்றும் கிடையாது. எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டும் ரொம்ப வீக்கு. மூணாவது, வெளிப்புற இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டு இதை பாதிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கும் ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த ஆராய்ச்சிலாம் பண்ணி பார்த்துருக்காங்க. அதாவது சில இடங்களில் ஏதாவது ஸ்லீப் அஃபெக்ட் பண்ணுமான்னு உங்களுக்கு கொஞ்சம் கூடுதலான நார்மலாக இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டை விட கூடுதலான ஒரு டிவைஸ் மூலமாக ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு தலைக்கிட்ட க்ரியேட் பண்ணி அது தூக்கத்தை பாதிக்குதா அப்படின்லாம் செக் பண்ணி பார்த்துருக்காங்க. ஆனால் பெருசாக ஒன்றும் பாதித்த மாதிரி இல்லை. ஏன்னா அந்த காலத்துக்கு முன்னாடி மேக்னெட்டிக் பெட்டுன்னு ஒரு பொருளி அதெல்லாம் நிறைய விஷயங்கள்லாம் நடந்தது நிறைய பேர்த்துக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துருக்காங்க. பெரிய ஒரு முன்னேற்றம் இருந்த மாதிரி உங்களுக்கு தெரியல. உடம்புல மேக்னெட்டிக் ஃபீல்டு வீக்கு, எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டு அந்தளவுக்கு இன்ட்ராக்ட் பண்ணுறதில்ல. பயங்கர ஸ்ட்ராங்கான மேக்னெட்டிக் ஃபீல்டு லைக் எம்ஆர்ஐ அதெல்லாமே கூட பெருசாக உடம்புல எந்த பாதிப்பும் ஏற்படுத்துறதில்லை. அதோட இம்பேக்ட் 0. சரிங்களா? வேறு ஏதாவது தலைக்கு தூக்கத்துக்காக ஏதாவது பாதிக்குதா அப்படின்னு செக் பண்ணி பார்த்த ஆராய்ச்சிகள்லையும் பெருசாக மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் பொதுவாக செயற்கையாக ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை உருவாக்கி அதில் வச்சு படுத்தப்போ கூட எந்த பாதிப்பு உண்டாகல. ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டு நம்மளுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டை கூட இன்ட்ராக்ட் பண்ணும், இதை பாதிக்கும், தூக்கத்தை கெடும் அப்படிங்கிறது எப்படி பார்த்தாலும் மேட்ச் ஆக மாட்டேங்குதுங்க அறிவியல் பூர்வமாக. இந்த மாதிரி வேறு ஏதாவது கல்ச்சர்ஸில் இருக்கா அப்படின்னா பெருசாக கிடையாதுங்க. ஜப்பானில் தலையில் உங்களுக்கு நார்த்தில் தலை வச்சு படுக்க மாட்டாங்க. ஏன்னா அங்கே உங்களுக்கு இறந்த பிறகு சவப்பெட்டிகளை தலை வடக்கு பக்கம் இருக்கிற மாதிரி வைப்பாங்களாம். அதனால் பயந்துட்டு அவங்க இது பண்ண மாட்டாங்க. அப்புறம் இந்த நியூசிலாண்டு ஆஸ்திரேலியாங்கில் இந்த மாவோரி அப்படின்னு ஒரு மக்கள் இருப்பாங்க, பழங்குடியினர். அவங்க நார்த்து கெடுதல் அப்படின்னு சொல்லிட்டு தலை வச்சு படுக்க மாட்டாங்க. அப்புறம் நம்ம இந்தியாவில் தெரியும். இதை தவிர வேறு ஊர்களில் இப்படி எதுவும் நம்பிக்கைகள் கிடையாதுங்க. அவங்க எந்த பக்கம் படுத்தா தூக்கம் வருதோ அந்த பக்கம் படுத்துட்டு தான் இருக்கிறாங்க. சைனாவில் கூட பார்த்திங்கன்னா ஃபெங்ஷூன்னு சொல்லுவாங்க. அங்கே ஒரு டைரெக்ஷன் அப்படின்னு சொல்கிறது இல்லை. சைனாவில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பார்த்திங்கன்னா அவங்கவுங்க மக்களுக்கு உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த இன் யாங் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்புறம் ஒரு எனர்ஜி ஃப்ளோ இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்கவுங்க மக்களுக்கு எந்த விதமான அந்த
அந்த சை அப்படின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் படுத்துங்க. இவ்வளோதான். மற்றபடி அவங்க வந்து வடக்க தெற்க அப்படின்லாம் சொல்கிறதில்ல. ஸோ பொதுவாக பார்த்திங்கன்னா ஒரு 1-2 நாடுகள் ஊர்கள் தவிர மற்ற உலகத்தில் இருக்கிற பெரும்பாலான நாடுகளில் இது மாதிரியான நம்பிக்கைகள் கிடையாது. அறிவியல் பூர்வமாகவும் இது பெரிய லிங்க் இருக்கிற மாதிரி தெரியல. அதனால் நீங்கள் அவங்கவுங்களுக்கு எப்படி படுத்தா தூக்கம் வருதோ அந்த மாதிரி படுத்து தாராளமாக தூங்கலாம்.